ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1972 பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 11ஆம் பத்து 2ஆம் திருமொழியினுடைய 4வது பாசுரம் குன்றமெடுத்து என்ற துவக்கத்துடன் அமைந்திருக்கிற பாடலுடன் ஆரம்பிக்கக்கூடிய இந்த திருமொழி குன்றமெடுத்து குளிர்மலை காத்தவன் என்று. அந்த 11ஆம் பத்தின் 2ஆம் திருமொழி 4ஆம் பாசுரம். முன் பாடலிலே மாலை நேரத்திலே தென்றலும் மணி ஓசையும் தன்னை வருத்தியதாக கூறியவள் பரகால நாயகி இந்த பாடலிலே கடலோசையும் வாடைக்காற்றும் என்னை வருத்துகின்றன என்று குறிப்பிடுகிறாள். கடல் ஓசை அது அலறுகிறது, என்னிடமிருந்து எனக்கு வேண்டிய பொருளை, மதிக்கத்தக்க பொருளை பிரித்து விட்டாயே என்று அது ஆரவாரிக்கிறதாம், சத்தம் போடுகிறதாம். கடல் ஓசை என்று ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம். அப்படி என்னை போல நீயும் அழுகிறாயா, எனக்கு துன்பம் தருகிறாயா என்று கடலோசை துன்புறுத்துவதை சொல்லுகிறாள். பின் வாடைக்காற்று வந்து என்னை அப்படியே ஊசியால் குத்துவது போல எனக்கு குத்துகிறது, என்னை வருத்துகிறது என்ப துன்பத்தை அதிகரிக்கிறது. இந்த வாடைக்காற்றின் நேரத்திலே எம்பெருமான் என்னுடன் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று எண்ணி அவன் பிரிவினை, அவன் இல்லாததை நினைத்து 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 வருந்தும்படியாக என்னை செய்கிறது இந்த வாடைக்காற்று என்று இந்த கடலோசையோடு வாடைக்காற்றும் சேர்ந்து என்னை வருத்தம் செய்கின்றன என்று குறிப்பிடுகிறாள். பொருந்து மாமரம் ஏழும் எய்த புனிதனார், பொருந்து மாமரம் ஏழும் எய்த புனிதனார், திருந்து சேவடி என் மனத்து நினைதொரும், கருந்தண் மா கடல் கங்குல் ஆர்க்கும், அது அன்றியும் வருந்த வாடை வரும், இதற்கு இனி என் செய்கேன் என்கிறாள். இந்த பாசுரத்திலே மாமரம் ஏழும் எய்த ராமபிரானை பற்றி சொல்லுகிறாள். பொருந்து மாமரம் ஏழும், மராமரங்கள் ஏழையும் எய்து ஒரு அம்பினால் எய்த புனிதனார் ராமபிரான், திருந்து சேவடி என் மனத்து நினைவு, அவனுடைய திருவடிகளை நான் எப்போதெல்லாம் என் மனதில் நினைக்கிறோனோ அப்பொழுது எல்லாம் கருந்தண் மா கடல் கங்குல் ஆர்க்கும், கடலினுடைய அலைகள் முழங்கும், அது மட்டுமில்லாமல் வருத்த வாடை வரும், நான் வருந்தும்படியாக வாடைக்காற்று வந்து சேரும், இதுக்கு நான் என்ன செய்வேன் என்று வருந்துவதாக அமைந்திருக்கிறது. பொருந்து மாமரம் ஏழும் எய்த புனிதனார், திருந்து சேவடி என் மனத்து நினைதரும், கருந்தண் மா கடல் கங்குல் ஆர்க்கும், அது அன்றியும் வருந்த வாடை வரும், இதற்கு இனி என் செய்கேன். பொருந்து மாமரம் ஏழும் எய்த புனிதனார், அதாவது மாமரங்கள் 7 இருக்கின்றன, அவையெல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டிருக்கின்ற, பிரித்து அறிய முடியாதபடி நெருங்கி நிற்கின்றன. அந்த மராமரங்கள் வரிசையாக நிற்கின்றன. அந்த 7ஐயும் ஒரு அம்பினாலே ஊடுருவும்படியாக செய்த அம்பெய்த தூயவராகிய எம்பெருமானுடைய மரம் மாமரம் 7ம் எய்த புனிதனார், அந்த தூயவன் ராமபிரான், தூய்மையானவன். அந்த எம்பெருமானுடைய திருந்து சேவடி என் மனத்து நினைதொரும், செல்வம் நல்க கூடிய அந்த திருவடிகளை என் உள்ளத்திலே நினைக்கும் போதெல்லாம் கருந்தண் மாகடல் கங்குல் ஆர்க்கும், கரிய குளிர்ந்த பெரிய கடல் அலைகள் இரவு முழுவதும் ஒலிக்கும், கங்குல் ஆர்க்கும் முழங்கும், அதன்றியும் அதற்கு அது போக மேலும் வாடை வருந்த வரும், நான் உள்ளம் நோகும்படியாக வாடைக்காற்று வந்து வீசும், அது என்னை ஊசியால் குத்துவது போல நலிவுறும், இதற்கு இனி என் செய்கேன், இதற்கு பரிகாரமாக நான் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய வல்லேன், எம்பெருமான் தான் துணை, அவன்தான் வர வேண்டும், அவனை வருவிப்போர் யாரும் உண்டோ என்று தன் பிரிவாற்றாமையை விளக்குகிறார் பரகால நாயகி இந்த பாசுரத்திலே. பொருந்து மாமரம் ஏழும் எய்த புனிதனார், திருந்து சேவடி என் மனத்து நினைதொரும், கருந்தண் மா கடல் கங்குல் ஆர்க்கும், அது அன்றியும் வருந்த வாடை வரும்,
இதற்கு இனி என் செய்கேன். தம்மில் தாம் பொருந்தி நின்ற, ஒன்றோடொன்று பொருந்தி நின்ற மராமரங்கள் ஏழையும் அம்பு செலுத்தி தொலை செய்த பரிசுத்தனான பெருமாளுடைய செல்வம் நல்கும் திருவடிகளை என் நெஞ்சிலே நினைக்கும் போதெல்லாம் கருத்து குளிர்ந்து பெரிதான கடலானது இரவு முற்றும் ஆரவாரிக்கும். அது தவிர வாடைக்காற்றும் நான் வருந்தும்படியாக வந்து வீசுகின்றது. இதற்கு பரிகாரமாக இனி என்ன செய்ய வல்லேன் என்று கேட்கிறாள் பரகால நாயகி. ஆச்சிரிதனான தன்னை வந்து அடைந்தவனான சுக்ரீவ மகாராஜனுக்கு அரியதான செயல்களை செய்து நம்பிக்கையை பிறப்பித்து காரியம் செய்த மகானுபாவர் ராமபிரான். ஏற்கனவே நம்பிக்கை கொண்டிருக்கிற நம்மை கைவிட மாட்டார் ராமபிரான் என்று அவருடைய திருவடிகளையே தஞ்சம் என்று இருப்பதே நமக்கு பிராப்தம் என்று எண்ணிக்கொண்டு அந்த திருவடிகளை சிந்திக்கும் போதெல்லாம் கடலின் ஓசையும் வாடைக்காற்றும் வந்து என்னை துன்பம் செய்கின்றனவே என்கிறாள். என்னுடைய ஆசைப்படி அவருடைய திருவடிகள் எனக்கு கிடைக்காமையாலே விரக வேதனையினால் நிலமங்கை ஆடைக்கும் வாடைக்கும் வருந்த வேண்டி இருக்கிறது. நிலமங்கை ஆடையது கடல், கடல் தானே அதற்கு ஆடை. அப்படி நிலமங்கை ஆடைக்கும் வாடைக்கும், வாடைக்காற்று வந்து என்னை நெருகிறதோ அந்த வாடைக்காற்றுக்கும் நான் வருந்த வேண்டி இருக்கிறது என்கிறாள். இதற்கு இனி என் செய்கேன், இதற்கு இனிமேல் நான் என்ன செய்வேன்? பாதுகாப்பவரே கைவிட்டால் நான் செய்து கொள்ளத்தக்கது ஏதாவது உண்டா? அவருடைய அருளே அரண் என்பதாக செல்கிறது. இது சுக்ரீவ மகாராஜனுக்கு சந்தேகம் வந்தது. வாலியோ பெருவீரன், அவனை இந்த மானுடன் ராமன் அவன் மேல் நம்பிக்கை இருந்தாலும் வென்று விடுவானா, அவனுக்கு அவனுடைய வீரத்திற்கு இணையானவனா என்ற சந்தேகம் வந்தது. அப்போது அவனுடைய சந்தேகத்தை தீர்ப்பதற்காக அங்கிருந்த 7 மராமரங்களையும் ஓரம்பினாலே துளைத்து அந்த அம்பு திரும்பவும் தன்னுடைய அம்பரா துணிக்கு வந்து சேர்ந்தது மாதிரி செய்தான் ராமபிரான். அது அவனுடைய நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்காக செய்த செயலாகும். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம். பொருந்து மாமரம் 7 எய்த புனிதனார் திருந்து சேவடி என் மனத்து நினைதரும் கருந்தண் மா கடல் கங்குல் ஆர்க்கும். அடிப்பகுதியை எளிதில் அறிய முடியாதபடி பருத்து மேல் குவிந்து நின்ற மராமரங்கள் ஏழையும் ஓர் அம்பினால் எய்து அடியார்களிடத்தில் தமக்கு உண்டான நடுநிலைமை இல்லாமை ஆழங்காண முடியாதபடி இருக்கின்ற அவனுடைய செல்வத்தை வெளிப்படுத்தும் திருவடிகளை நினைக்கும் போதெல்லாம் கருத்த நிறத்தையுடைய கடல் இரவிலே என்னுடைய இறங்கத்தக்க நிலையை கண்டும் என்னுடைய பரிதாபமான நிலையை கண்டும் உரத்த குரலில் கூப்பிடுகின்றது. பொருந்து மாமரம் 7 எய்த புனிதனார் திருந்து சேவடி என் மனத்து நினைதரும் கருந்தண் மா கடல் கங்குல் ஆர்க்கும். இப்படி இருக்கின்ற எனக்கு அப்படி அந்த கடல் என்னை துன்புறுத்தும் போதும் கண்டு அது மட்டுமல்லாமல் வருத்த வாடை வரும். இனி இதற்கு என் செய்கேன் என்று கூறுவதாக அமைந்திருக்கிறது பரகால நாயின் துன்பம். அது அன்றியும் வருந்த வாடை வரும், இனி இதற்கு என் செய்கேன். அதற்கு மேலேயும் நான் வருந்தும்படியாக வலிமையான வாடைக்காற்று வருகிறது. ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம், வாடைக்காற்று வருகிறது. வரும்போது சும்மா வரவில்லை, தன்னுள்ளே மழை துளிகளை எடுத்துக்கொண்டு வருகிறது, அப்சார்வ் செய்து கொண்டு வருகிறது. அந்த குளிரோடு வந்து என்னை மேல் விழுந்தவுடன் என் உடம்பிலே அம்பு பாய்ந்தது போல, ஊசியால் குத்துவது போல எனக்கு துன்பம் தருகிறது. அப்படிப்பட்ட துன்பம். ஆனால் இது எம்பெருமான் அருகில் இருந்தால் இந்த வாடைக்காற்று துன்புறுத்துவது எனக்கு தெரியாது. அன்பாயிருப்பேன், ஆசையுடன் இருப்பேன், ஆரவாரமாய் இருப்பேன். ஆகையாலே அந்த வலிமையான வாடைக்காற்று இப்போது நான் வருந்தும்படியாக வந்து என்னை நலிகின்றது. இதற்கு இனி நான் என்ன செய்வேன்? எளியவளாகிய நான் இதனை தாங்க முடியுமா என்று கேட்கிறாள் பரகால நாயகி இந்த பாசுரத்திலே. மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வயிக்கலாம். பொருந்து மாமரம் 7 எய்த புனிதனார் திருந்து சேவடி என் மனத்து நினைதோறும் கருந்தண் மா கடல் கங்குல் ஆர்க்கும். அது அன்றியும் வருந்த வாடை வரும், இதற்கு நான் என் செய்கேன் என்ற
பரகால நாயகியின் புலம்பல் இந்த பாசுரத்திலே ஒலிக்கிறது. மீண்டும் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். பொருந்து மாமரம் ஏழும் எய்த புனிதனார் ராமபிரான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் சிஎம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். உரைப்பெருமன்னர் வியாக்கியான சக்கரவர்த்தி ராமாயண பெருக்கர் பரம காருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.